இந்த மனிதன் எதிர்பாராத விதமாக காலத்தை கடந்து பயணிக்க ஒரு வழியை கண்டுபிடித்தார். அதை அவர் நண்பர் மண்டலத்திலிருந்து வெளியேற முயற்சிக்க பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறை கடந்த காலத்திற்கு பயணிக்கும் போது வெவ்வேறு உண்மைகளை உருவாக்கினார். திரைப்படம் நவம்பர் 1, 2017 அன்று ஏவெரியின் நிச்சயதார்த்த கொண்டாட்டத்தில் தொடங்குகிறது. நோவா அவளது பேச்சை கவனமாக கேட்டபோது அவனுக்கு அவளிடம் ஆழ்ந்த காதல் இருந்ததால் அவன் மெய்மறந்து போனான். ஏவெரி 3 ஆண்டுகளுக்கு முன்பு தன் வாழ்க்கையின் காதலை சந்தித்ததாக கூறினாள். இது நோவாவுக்கு அந்த நாளை நினைவூட்டியது. அக்டோபர் 31, 3 ஆண்டுகளுக்கு முன்பு நோவா ஒரு ஹாலோவீன் பார்ட்டியில் கலந்து கொண்டார். அங்கு அனைத்து விருந்தினர்களும் தங்கள் வேடங்களில் நடனமாடி மகிழ்ந்தனர். பார்ட்டியின் நடுவில் ஹல்க் வேடத்தில் ஒரு மனிதன் தவறுதலாக ஏவெரியை மோதினான். இதனால் நோவா அவளை சந்தித்தான். நமது நண்பர் அவள் தனது விருப்பமான திரைப்படங்களில் இருந்து ஒரு கதாபாத்திரமாக வேடமிட்டிருப்பதை விரைவில் கவனித்தார். மேலும் அவள் மிகவும் அழகாக இருந்ததால் அவளை நன்கு அறிய முடிவு செய்தார். அவள் அவனுக்கு தன் தந்தை இராணுவ வீரர் என்று சொன்னாள். அவளின் விருப்பமான பானம் திராட்சை பழச்சாறு மற்றும் வோட்கா. மேலும் அவள் தனது சிறந்த நண்பர் கேரியுடன் பார்ட்டிக்கு வந்திருந்தாள். அவள் ஒரு மருத்துவருடன் காதலித்துக் கொண்டிருந்தாள். பார்ட்டியில் சலிப்படைந்த ஏவெரி நோவாவிடம் வேறு எங்காவது செல்ல விரும்புகிறாயா என்று கேட்டாள். அவள் ஜாஸ் விரும்புவதை அறிந்ததால் அவர்கள் நோவா பியானோ வாசிக்கும் பார் நோக்கி சென்றனர். அங்கு ஏவெரி அவனிடம் எந்த ஒரு கவுண்ட் பேசி பாடல்களை வாசிக்க தெரியுமா என்று கேட்டாள். அவன் இல்லை என்றான். ஆனால் பியானோவில் அவனது சிறந்த திறமையை அவளுக்கு காட்டினான். பாரில் ஒரு புகைப்பட குழியும் இருந்தது. எனவே ஒன்றாக பாடிய பிறகு அவர்கள் சில புகைப்படங்களை எடுத்தனர். பிறகு அவர்கள் ஏவெரியின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு அவர்கள் விளையாடி தானியங்களை சாப்பிட்டனர். மேலும் ஏவெரி அவன் தன்னுடைய தொண்டு பணியை சொன்ன பிறகு அவன் அவளை முத்தமிட முயன்றான். இப்போது மீண்டும் நிகழ்காலத்திற்கு ஏவெரி திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் நோவாவுடன் அல்ல. அவள் ஈத்தனை திருமணம் செய்து கொண்டாள். ஏனெனில் அந்த இரவு அவள் நோவாவை மட்டும் அணைத்தாள். இந்த நினைவுகள் அனைத்தும் நோவாவை சோகமாக்கின. எனவே அவன் கட்டுப்பாடின்றி குடிக்கத் தொடங்கினான். அவன் மது போதையில் மயங்கி வாந்தி எடுக்கத் தொடங்கினான். அவனது நண்பரின் நிலை குறித்து கவலைப்பட்ட ஏவெரி என்ன தவறு என்று கேட்டாள். ஆனால் நோவா உணவையே குற்றம் சாட்டினான். அதற்கு பிறகு ஏவெரி கேரியிடம் நோவாவை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டாள். பயணத்தின் போது அவன் அவளிடம் தனது இதயத்தை வெளிப்படுத்தினான். அவேரியை 3 ஆண்டுகளாக காதலிக்கிறேன். அவளை மறக்க முடியாது என்று கூறினான். குழுக்கள் நோவா கொடுத்த முகவரிக்கு வந்தனர். அது அவன் வீடு அல்ல, ஆனால் அவன் வேலை செய்யும் பார். அங்கு அவன் நெருங்கிய நண்பன் மேக்ஸ் இருந்தான். மேக்ஸ் கேரியை பார்த்தவுடன் அவளை கவர்வதற்காக அவன் ஒரு நிறுவனத்தில் துணைத் தலைவர் என்று கூறினான். கேரி மேக்ஸில் ஆர்வம் காட்டவில்லை. அவள் ஒரு புகைப்பட கலைஞர் என்றும் காலையில் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதால் செல்ல வேண்டும் என்றும் கூறினாள். நோவா அவளிடம் காத்திருக்கச் சொன்னான். அவன் இன்னும் தனது கதையை முடிக்க வேண்டும். நோவாவை சந்தித்த மறுநாள் அவேரி நோவா அவளுடைய அனைத்தையும் சாப்பிட்டு விட்டதால் சீரியல் வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றாள். அங்கேதான் அவள் தனது இளவரசன் ஈத்தனை சந்தித்தாள். கேரி அவன் அவேரியுடன் இருக்க வேண்டியவன் அல்ல என்று கூறினாள். இதை சொன்ன பிறகு அவள் சென்றாள். மேக்ஸ் நோவாவை புகைப்பட குழிக்கு கொண்டு சென்றான். அங்கு டாக்ஸி பிடித்தபோது நோவா தவறுதலாக ஒரு நேர கருவியை இயக்கினான். அவன் அனைத்தையும் மாறாக செய்ய ஒரு 2வது வாய்ப்பு வேண்டும் என்று விரும்பினான். பின்னர் எதுவும் இல்லாமல் அவன் தனது வீட்டில் விழித்தான். அது எல்லாம் கனவு என்று நினைத்து அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றான். பாதையில் குழந்தைகள் வேடங்களில் இருந்ததை அவன் பார்த்தான். ஏனெனில் ஹாலோவீன் ஏற்கனவே முடிந்துவிட்டது. ஒரு செய்தித்தாளில் தேதியை பார்த்தபோது என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்தான். நோவா நேரத்தை திரும்ப பயணித்து விட்டான். சூப்பர் மார்க்கெட் ஊழியரிடம் தேதியை பற்றி பேசினாலும் ஊழியர் அவனை நம்பவில்லை. எனவே அவன் தனது நண்பனை பார்க்கச் சென்றான். மேக்ஸ் வேலை செய்யும் நிறுவனத்துக்கு வந்தவுடன் அவன் நண்பன் இன்னும் துணைத் தலைவர் ஆகவில்லை என்பதை கவனித்தான். ஜன்னலின் வழியாக நோவா கேரியை புகைப்பட காட்சியில் பார்த்தான். எனவே அவளிடம் பேசச் சென்றான். கேரி அவனை அடையாளம் காணவில்லை. எனவே நோவா அவளின் விஷயங்களை சொல்லத் தொடங்கினான். மேக்ஸ் நோவாவை அமைதிப்படுத்த வந்தான். ஏனெனில் அவன் மிகவும் கலங்கியிருந்தான். நேற்று இரவு பாரல் சந்தித்ததாக கூறியதால் மேக்ஸ் கேரியிடம் தன்னை அறிமுகப்படுத்தியதை கேட்டு நோவா ஆச்சரியப்பட்டான். பின்னர் நோவா அனைத்தையும் இணைத்தான். அவன் உண்மையில் நேரத்தை திரும்ப பயணித்து விட்டான். அவேரியை வெல்ல 2வது வாய்ப்பு கிடைத்தது. உற்சாகமாக அவன் வீட்டுக்கு ஓடினான். ஒரு சூடணிந்து ஹல்க் ஏவெரியுடன் மோதுவதற்கு முன் நோவா அவளை காப்பாற்றினார். அவளை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவன் அவளது கவனத்தை ஈர்க்க இந்த தகவலை பயன்படுத்தினான். அவன் தன்னுடைய பிடித்த பானம் வோட்காவுடன் கூடிய திராட்சை பழசாறு என்றும் அவள் இராணுவ குழந்தை போல இருப்பதாகவும் கூறினான். அவள் அவனது தந்தையின் வேலையை ஊகித்த போது ஆச்சரியப்பட்டாள். அவர்கள் பார் சென்றனர். அங்கு நோவா கவுண்ட் பாசியை விரும்புவதாக கூறி ஒரு பாடலை வாசிக்கத் தொடங்கினான். அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் புகைப்படங்கள் எடுத்தனர். பின்னர் அவளது வீட்டிற்கு சென்றனர்.
லம் நன்றாயிருந்தது, கேரி வருவதாக கூறியவரை. அவசரமா நோவா ஏவரியை முத்தமிட்டான். அவளது நண்பர் உள்ளே வந்தபோது நோவாவை பார்த்த கேரி அவனை அந்த காலை பைத்தியக்காரன் என்று ஏவரியிடம் உடனே சொன்னாள். இதை கேட்ட ஏவரி பயந்தாள். அவன் எதையும் ஊகிக்கவில்லை என்று கத்தினாள். அவன் ஏற்கனவே தெரிந்திருந்தான், ஏனெனில் அவன் ஒரு பின்தொடர்பவர். நோவா தன்னை பாதுகாக்க முயன்றான், ஆனால் கேரி அவனை அடித்து மயக்கினாள். இது அவனை பொழுதைய நிலைக்கு திரும்பச் செய்தது. நோவா முழுநேர பயணத்தை ஒரு கனவு என்று நினைத்தான். அதனால் அவன் ஏவரியிடம் மன்னிப்பு கேட்டான். அவளது குளியலறையில் வாந்தி எடுக்கச் செய்ததற்காக ஈதன் அவனை உள்ளே அனுமதித்தான். ஆனால் அவனை அடையாளம் காணவில்லை. பால் இவன் அவனை அடையாளம் சொன்னனர். அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன் பின்தொடர்பவர் என்று கத்தினார்கள். நோவா தப்பிக்க குண்டு வைத்திருப்பதாக கூற வேண்டியிருந்தது. என்னிடம் குண்டு இருக்கிறது, அவனிடம் குண்டு இருக்கிறது, என்னிடம் குண்டு இருக்கிறது. என் குண்டு மிரட்டல் உங்கள் மந்திரமிக்க இரவை கெடுத்ததற்கு மன்னிக்கவும் மற்றும் நல்ல வாழ்க்கையை வாழுங்கள். அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் எப்படி நேரம் பயணித்தான் என்று ஆச்சரியப்பட்டான். புகைப்படக்குழுவின் தவறு என்று முடிவு செய்து அவன் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்று ஒரு நாணயம் போட்டு மீண்டும் நேரம் பயணிக்க விரும்பினான். அது உண்மையில் நடந்தது. இந்த முறை அவன் மேக்ஸிடம் உதவி கேட்டான். அவனது நண்பன் பெண்களை கவர்வதில் நல்லவன் என்பதால் மேக்ஸ் அவனுக்கு ஒரு கயவனாக நடக்க வேண்டும் என்று கூறினான். அதிகமாக கயவனாயிருந்தால் மேலும் அவன் சிக்மா முகத்தை செய்ய வேண்டும். இந்த ஆலோசனையை பெற்ற பிறகு அவர்கள் பெண்களை அணுகினர். மேக்ஸ்கிரியை கவனத்தை திசை திருப்பினான். நோவா ஏவரியுடன் தனியாக இருக்க முடிந்தது. அவன் கயவனாக நடக்கத் தொடங்கினான். இது அவளை எரிச்சலூட்டியது. அவள் அவனுடன் இருக்க முடியவில்லை. அதனால் அவள் சென்றாள். ஆனால் நோவா அவளை தொடர்ந்து தொந்தரவு செய்தான். அவனது நடத்தை காரணமாக அவள் அவனை நீச்சல் குளத்தில் தள்ளினாள். நோவா கோபப்படவில்லை. அவளை உதவுமாறு அன்புடன் கேட்டார். அவள் ஒப்புக்கொண்டாள். அவர் அவளை இழுத்து கொண்டார். அவர்கள் குளத்தில் சண்டையிட்டனர். அது முத்தங்களால் முடிந்தது. பின்னர் அவர்கள் ஏவரியின் வீட்டிற்கு சென்று இரவு கழித்தனர். இது அவனை தற்போதைய நிலைக்கு கொண்டு சென்றது. அங்கு அவன் ஏவரியுடன் படுக்கையில் இருந்தான். அவன் வெற்றி பெற்றதாக நினைத்தான். இப்போது அவன் அவளின் காதலன். ஆனால் உண்மையில் அவர்கள் 3 ஆண்டுகளாக சாதாரண உறவுகளை மட்டுமே கொண்டிருந்தனர். அவசரமாக உடை அணிந்த பின் நோவா ஏதன் இன்னும் ஏவரியை அறிந்ததை கண்டார். ஆனால் இப்போது அவர்கள் நண்பர்கள் மட்டுமே. ஏதன் அவளுடன் ஓடுவதற்காக வந்திருந்தான். நோவா அவர்களை தனியாக விட விரும்பவில்லை. எனவே அவர்களுடன் உடற்பயிற்சி செய்ய முடிவு செய்தார். ஆனால் அது மோசமாக முடிந்தது. காரியில் இருந்த முதல் உதவி பெட்டியுடன் காயங்களை சிகிச்சை அளிக்க கேரி முன்வந்தார். ஏதன் மற்றும் ஏவரி ஓடிக்கொண்டிருந்தனர். இது நோவாவை விரக்தியடையச் செய்தது. அவன் கேரியிடம் ஏவரியை உண்மையாக நேசிப்பதாக ஒப்புக்கொண்டான். அவர்கள் கஃபேவில் உரையாடலை தொடர்ந்தனர். அங்கு அவள் அவனை உண்மையாக நேசித்தால் அவன் தனது வழிகளை மாற்ற வேண்டும் என்று கூறினாள். ஏவரி அவனை ஒருபோதும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாள், ஏனெனில் அவள் நிலையான ஒருவரை தேடுகிறாள், திருமணம் செய்து குடும்பம் தொடங்க. இந்த வார்த்தைகள் நோவாவுக்கு ஒரு யோசனையை தந்தன. அவன் எதனை போல ஆக முடிவு செய்தான். அவன் புகைப்பட குழுவிற்கு சென்று நாணயம் போட்டு மீண்டும் கடந்த காலத்திற்கு பயணம் செய்தான். முதலில் அவன் மேக்ஸை சந்தித்தான். அவனை அலுவலகத்தில் வேலைக்கு சேர உதவ வேண்டும். இரவு விழுந்தபோது நமது நண்பர் மீண்டும் பாட்டிக்கு சென்றார். இந்த முறை அவன் ஹல்க் எவரியை தள்ளுவதை தடுத்தான். பின்னர் அவளை அணுகி ஜாஸ் கிளப்பிற்கு அழைப்பதற்கு முன் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரிந்திருந்தான். இந்த புடனர்ஸ் அவன் இசைக்கவில்லை. அவன் நிலையான வாழ்க்கையை நடத்த விட்டுவிட்டான். ஏவரிக்கு இது பிடித்தது. மற்றும் ஒரு முறை நோவா தற்போதைய நிலைக்கு திரும்பினான். இந்த நேரக்கோட்டில் அவன் கொஞ்சம் எடை கூடியிருந்தாலும் இன்று இரவு ஏவரியுடன் அவனது நிச்சயதார்த்த கொண்டாட்டம் என்பதால் மகிழ்ச்சியாக இருந்தான். மேலும் அவன் கோடீஸ்வரன். அவனுக்கு எல்லாம் சிறப்பாக தோன்றியது. அவனது கனவு நனவாகியது. கேரி அவனது வீட்டில் தங்கியிருந்தாலும் அவனது மகிழ்ச்சியை கெடுக்க முடியவில்லை. அவர் வீட்டை விட்டு வெளியேறிய போது அவன் கனவு கார் கிடைத்தது. அவரின் நிச்சயதார்த்த கொண்டாட்டத்திற்காக அவேரி அவரை சீக்கிரம் வரச் சொல்லினார். நோவா ஒப்புக்கொண்டு வேலைக்கு சென்றார். அவர் அலுவலகம் சென்றபோது அங்கு யாரும் இல்லாததை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் பிறகு அனைவரும் அவருக்கு பதவி உயர்வை கொண்டாட ஒரு விருந்துடன் ஆச்சரியப்படுத்தினர். இப்போது அவர் துணைத் தலைவர் ஆனார். ஒரு முக்கியமான சீன வாடிக்கையாளருடன் பேசும்போது அவர் சரியான சீன மொழி பேசுவதை உணர்ந்தார். மேக்ஸ் அவரை தனியாக அவரது புதிய அலுவலகத்தில் பேச அழைத்தார். அங்கு அவரது நண்பர் அவரை துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டினார். நோவா துணைத் தலைமை பதவியை அடிமையாக இருந்து பெற்றதாக கூறினார். இது அவரது நண்பரின் கனவு வேலை என்பதை அறிந்திருந்தும் நோவா அந்த வேலையை பெற மேலாளரை வேண்டினார். இதை அறிந்தது நோவாவை சோகமாக்கியது. சிறிது நேரம் கழித்து அவரது உதவியாளர் அவருக்கு ஒரு கூட்டத்திற்காக விமானத்தை பிடிக்க வேண்டும் என்றும் அடுத்த சில மாதங்களுக்கு தினமும் அவரது அட்டவணை நிரம்பியிருப்பதாக கூறினார்.
அவரது வேலையால் அவர் தனது சொந்த நிச்சயதார்த்த கொண்டாட்டத்திற்கு தாமதமாக வந்தார். அதை மேலும் மோசமாக்க அவர் சில ஜாஸ் இசையை வாசிக்க முயன்றார், ஆனால் பியானோ வாசிக்க மறந்துவிட்டார். பிறகு அவர் அவேரியுடன் எத்தனை குளியலறையில் இருந்தார், எத்தனை தன் உரிமையை நிலைநிறுத்துவதற்காக வாந்தி எடுக்கிறார். நோவா அவேரியை முத்தமிட்டு எத்தனை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முன்வந்தார். பயணத்தின் போது எத்தனை அவேரியை காதலிப்பதாகவும் உண்மையில் அவ்வாறு கூறியதாகவும் நோவாவிடம் ஒப்புக்கொண்டார். அது தப்பா என்று சிரிஞ்ச அவர்களோடே ஒன்னா இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார். நோவா அவள் என்ன பதிலளித்தார் என்று கேட்டார். ஆவேரி விஷயங்கள் மாறியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூறினார். இந்த பதில் நோவாவை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. அவர் இரவு நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி கேரியை சந்தித்தார். அவர் அவேரி ஏன் அவரை காதலிக்கவில்லை என்று கேட்டார். கேரி பதிலளித்தார், அவேரி அவரை காதலிக்கவில்லை என்றாலும் அவர் அவரை மிகவும் கவனிக்கிறார். அவர் ஒரு மோசமான மனிதர் அல்ல, ஆனால் சில சமயங்களில் சிலருக்கு இடையே தொடர்பு இருக்காது. நோவா அவரது நேர்மைக்கு நன்றி கூறி அவருடன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைவதாக ஒப்புக்கொண்டார். அவர் அவேரி சரியான மனிதருடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்தார். அதனால் அவர் காலத்தை மீண்டும் பயணம் செய்து இந்த முறை எத்தனை அவேரியுடன் அறிமுகப்படுத்திய விருந்துக்கு வந்தார். அவர் கேரியுடன் சந்தித்தார். அவர்கள் விரைவில் இணைந்து நடனமாடி மகிழ்ந்தனர். பின்னர் இரு ஜோடிகளும் பார் சென்றனர். அவர் பியானோ வாசிக்கும் போது கேரிக்கும் பியானோ வாசிக்க தெரியும் என்று உணர்ந்தார். நோவா அவேரி காரணமாக ஜாஸ் பிடிக்குமா என்று கேட்டார். அதற்கு அவள் அவேரி ஜாஸ் தெரிந்தது அவளால் என்று பதிலளித்தாள். அவள் அவேரியின் உடையையும் தைத்தாள். உண்மையில் நோவாவுக்கு அவேரியில் பிடித்த அனைத்தும் கேரியின் தனித்துவத்தை பிரதிபலிக்கின்றன. அவள் சவல் இன்று இரவு வெளியே செல்வதை ரசித்ததாகவும் பிரேக்கப்பை கடந்து வந்ததாகவும் கூறினாள். பின்னர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். திடீரென நோவா தற்போதைய நிலைக்கு திரும்பினார். இந்த முறை அவர் மீண்டும் மேக்ஸுடன் நண்பராக இருந்தார். ஆனால் அவருக்கும் கேரிக்கும் ஜோடி இல்லை என்பதில் ஆச்சரியமடைந்தார். விரைவாக நோவா கேரியை சந்திக்க சென்றார். அவர்கள் இணைந்திருப்பதாகவும் அவேரி மற்றும் ஈதன் எப்போதும் இணைந்திருப்பார்கள், அவளுடன் அவர் இணைந்தது போலவே என்று கூறினார். அவள் அவரிடம் பல ஆண்டுகளாக சந்திக்கவில்லை என்றும் உண்மையில் அவள் முன்னாள் காதலருடன் மீண்டும் சேர்ந்துவிட்டாள் என்றும் கூறினாள். கடந்த 3 ஆண்டுகளில் மிக முக்கியமான மற்றும் உண்மையான தருணங்கள் அவளுடன் கழித்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். அவளுடன் பேசுவதன் மூலம் எல்லாம் எப்படியோ நடக்க வேண்டும் என்று உணர்ந்தார். அவர் திரும்பி எதையும் மாற்ற வேண்டாம். அதனால் அவர் விரைவாக பார் சென்றார். ஆனால் அங்கு சென்றதும் மாயமான புகைப்படக் குழி இல்லை என்று கண்டார். இது அவரை சோகமாக்கியது. அவர் அவேரி மற்றும் ஈதன் வந்தவரை குடித்துக் கொண்டிருந்தார். அவரது நிச்சயதார்த்த கொண்டாட்டத்திற்கு அவர் வரவில்லை என்பதால் அவர்கள் கவலைப்பட்டனர். எல்லாவற்றிற்கும் பிறகு அவர்கள் சிறந்த நண்பர்கள். அவள் ஏன் அந்த இயந்திரத்தில் புகைப்படங்கள் எடுக்கிறாய் என்று கேட்டாள். அவள் முன்பு கொடுத்ததை அங்கு வைத்திருந்தாள். இது அவரை மிகவும் மகிழ்ச்சியாக்கியது. அவர் விரைவாக வீட்டிற்கு திரும்பி கடைசி முறையாக கடந்த காலத்திற்கு பயணம் செய்தார். ஆனால் இந்த முறை எந்தவித மாற்றமும் செய்யாமல். இது அவரை நிச்சயதார்த்த கொண்டாட்டத்தின் தொடக்கத்திற்கே திரும்பியது. அங்கு அவர் மகிழ்ச்சியாக குடித்துக் கொண்டிருந்தார். இதுக்கப்புறம் அவர் கேரியை சந்தித்தார். அவர் அவளுக்கு அழகாக இருக்கிறாய் என்று கூறினார். சிறிது உரையாடலுக்கு பிறகு ஜாஸ் கேட்க அழைத்தார். அவள் சிறிது தயங்கினாள், ஆனால் இறுதியில் ஒப்புக்கொண்டாள். இது அழகான உறவின் தொடக்கமாக அமைந்தது. இந்த காட்சியுடன் படம் முடிகிறது. ஷார்ட்ஸில் பாதி படம் காட்டும் சேனல்களில் அல்லாமல் முழு வீடியோவையும் தரும் உண்மையான சேனல் நம்ம சேனல் தான். என்னுடைய முயற்சிக்கு லைக் செய்யுங்கள், கருத்து பதிவு செய்யுங்கள். நமது சேனல் வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.